இன்றைக்கி இந்த வீடியோவில் முட்டையை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான முட்டை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பவுல் வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி 3 முட்டையை வேக விடுங்க. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகணும். இப்போது 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முட்டையை நல்லா ஆற விடுங்க. இப்போது இந்த முட்டை போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் இங்கே கார்ன்ஃப்ளவர் 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மைதா 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டையை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் கர்டு 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 3/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது நம்ம வேக வச்ச முட்டை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் இருக்கிற மஞ்சள் கருவை நீக்கி எடுத்துருங்க. இந்த மஞ்சள் கரு நமக்கு தேவையில்லை. இந்த முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் வச்சு தான் நம்ம இந்த முட்டை போண்டாவை செய்ய போகிறோம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையோட மஞ்சள் கரு சாப்பிட பிடிக்காதவங்க இந்த முட்டை போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு இந்த முட்டை போண்டாவை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கோங்க. இது நல்லா காயட்டும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. இந்த முட்டை போண்டா ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். முட்டை மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். டக்குன்னு இந்த மசாலா பொருளெல்லாம் சேர்த்து பொரிச்சு எடுத்து கொடுத்துடலாம். இது உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். முட்டையோட மஞ்சள் கருவு இல்லாமல் வெள்ளைக்கருவு மட்டும் வச்சு செய்கிறதுனால இதோட டேஸ்ட் நல்லா இருக்குமான்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம், சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு முட்டையும் இதில் சேர்த்து மறுபடியும் நல்லா கை வச்சு பிசைஞ்சு விடுங்க. இப்போது இந்த போண்டாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா ஒரு தடவை கை வச்சு பிசைஞ்சு விடுங்க. இந்த உப்பு அந்த மாவு கூட நல்லா கலந்து வரணும். இதுக்கப்புறம் சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க வேண்டியது தான். நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் போட்டால் முட்டை போண்டா பிரிஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் போட்டு எண்ணெயில் விட்டால் முட்டை போண்டா அப்படியே இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரண்டியில் சேர்த்து நம்மளோட முட்டை போண்டாவை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த கரண்டி ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் எக் ரவை போண்டா எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போது நம்மளோட முட்டை போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.